யாரேனும் ஒருவர் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொருவர் ரோமர் 3ஆம் அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். மற்றொருவர் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் வசனம் சொல்லும்போது வாசியுங்கள். முதலாவது 1 யோவான் 2 1 முதல் 2 1ஆம் 2ஆம் வசனங்கள். நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு வேலை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார். இன்னொருவர் ரோமர் 3:23 முதல் 26. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். 3ஆம் அவர் 1 யோவான் 4 9 10. போதும், கண்களை மூடுவோம். திரிமுதல் கிருபா சனனே சரணம் ஜகதல ராஜகம் தேவா சரணம். திரிமுதல் கிருபா சனனே சரணம் ஜகதல ராஜகம் தேவா சரணம். தினம் அனுதினம் சரணம் கடாட்சி தினம் அனுதினம் சரணம் சர்வேசா. தினம் அனுதினம் சரணம் கடாட்சி தினம் அனுதினம் சரணம் சர்வேசா. நலம் வளரேக திரித்துவா சரணம் நமஸ்கரிவும் பர்கள் நாதா சரணம். நலம் வளரேக திரித்துவ சரணம் நமஸ்கரி கும்பர்கள் நாதா சரணம். நம்பினேன் இது தருணம் தருணம் நம்பினேன் தினம் சரணம் சர்வேசா. நம்பினேன் இது தருணம் தருணம் நம்பினேன் தினம் சரணம் சர்வேசா. நித்திய தோத்திர நிமலா சரணம் நிதி இஸ்ரவேலரின் அதிபதி சரணம். நித்திய தோத்திர நிமலா சரணம் நிதி இஸ்ரவேலரின் அதிபதி சரணம். நீதாம் இது தருணம் கிருபை கோரே ஆதாரா சரணம் சர்வேசா. நீதாயிது தருணம் கிருபை கோரே ஆதாரா சரணம் சர்வேசா. சரணம் ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 3 வேத பகுதிகளை வாசிக்க சொன்னேன். ஏன் அந்த 3 வேத பகுதியை வாசிக்க சொன்னேன்? கவனித்தவர்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த 3 வேத பகுதிகளும் ஒரே ஒரு சொல் மாத்திரம் மையம் கொண்டிருக்கிறது. அது என்ன சொல் என்று யார் சொல்ல முடியும்? சொல்லுங்கள். கிருபாதார பலி. ஹல்லேலூயா. கிருபாதார பலி.
யோவானும் இந்த சொல்லை பயன்படுத்துகிறார், பவுலும் இதை பயன்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டில் பல பலிகளை குறித்து நம்ம வாசிக்கிறோம். பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, தகன பலி, சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, இப்படி பல பலிகளை குறித்து பழைய ஏற்பாடு நமக்கு சொல்லுகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வருவீர்களானால் ரெண்டு பலி மாத்திரம் மையம் கொள்ளுகிறது. அந்த 2 பலி என்ன என்றால், ஒன்று இப்பொழுது நாம் அறிந்திருக்கிறபடி கிருபாதார பலி, இன்னொன்று ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் இருக்கிறது. வாசியுங்கள். ரோமர் 12:1 சொல்லும்போதே தெரிஞ்சிருக்கணுமே உங்களுக்கு என்ன பலி இருக்க. சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். புதிய ஏற்பாடு எனக்கு கற்றுத்தருகின்ற 2 பலி, ஒன்று கிருபாதார பலி, இன்னொன்று ஜீவ பலி. கிருபாதார பலி என் கர்த்தர், ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டியவன் நான். அருமையான மக்களே, ஏன் பலிகள்? பலிகளை குறித்து கடந்த 10-11 நாட்களாக நம்ம தியானிச்சுட்டு வர்றோம். பலிகள் ஏன்? கடவுளின் கிருபையை பெறுவதற்கு மனிதன் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? பலி செலுத்த வேண்டியிருக்கிறது. கீழிருந்து மேலே போவது பலி, மேலிருந்து கீழே இறங்குவது கிருபை. கடவுளின் கிருபையை மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவன் பலி செலுத்த வேண்டும். இங்கிருந்து போவதை அவர் அங்கீகரித்து கொண்டு அங்கிருந்து அவருடைய அருளை நம் மீது பெய்ய பண்ணுகிறார். இதுதான் கிருபாதார பலி. 1 யோவான் 2:1-2 வசனங்களிலே, ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறாராம். பரிந்து பேசுதல், அட்வொகேஷன். இப்போ இயேசு எங்க இருக்கிறாரு? தந்தையின் வலப்புறத்தில் அமர்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்? உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த பரிந்து பேசுதல் கடவுளின் கிருபையை நம்மிடத்திலே கொண்டு வருகிறது. கிருபை இல்லாமல் ஒரு நிமிடம் கூட இந்த உலகத்தில் நாம் வாழ முடியாது. அந்த கிருபையை பெறுவதற்கு நமக்கு சக்தி இல்லை. அப்போ நமக்காக ஒருவர் தந்தையாகிய கடவுளிடத்திலே வாதாடுகிறார், பரிந்து பேசுகிறார். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய பரிந்து பேசுதலால் மாத்திரமே கடவுளின் கிருபையை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளுகிறோம். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து யாராம்? கிருபாதார பலி, கிருபைக்கு ஆதாரமாயிருக்கின்ற பலி. அவரும் ஜீவபலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். தம்முடைய ஜீவனையே அவர் பலியாக தந்தார். மனிதன் என்ன செய்கிறான்? பல பலிகளை, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, இப்படி பல பலிகளை மனிதன் ஆண்டவருக்கு ஏறெடுக்கின்றான். ஆனால் ஆண்டவர் ஒரே ஒரு பலியை செய்தார். அதுதான் தம்முடைய ஜீவனையே நமக்காய் கொடுத்த பலி. அது ஜீவபலி. இந்த ஜீவபலி என்ன செய்கிறதாம்? பாவம் செய்கிற மனிதனை நீதிபரனாக்குகிறதாம். அதுதான் 1 யோவான் 2:1-2 நான் பார்க்கிறேன். அடுத்து ரோமர் 3:23 முதல் வாசிக்கிற போது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக தீர்க்கப்படுகிறார்கள். தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதிபரர் என்பதை வெளிப்படுத்தும்படியாகவும் கர்த்தர் நமக்காக பலியானார். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் என்ன வாக்கப்படுகிறானாம்? நீதிமானாக்கப்படுகிறான். நீதிபரர் மாத்திரமே மனிதனை நீதிமானாக்க முடியும். எந்த ஒரு மனிதனும், எந்த ஒரு சக மனிதனும் அடுத்த மனிதனை நீதிமானாக காட்ட முடியாது.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மாதம். ஏனென்றால் அவர் கடவுளின் நீதியாக இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் நீதிபரர். ஆகையினாலே அவரிலே விசுவாசமாய் இருக்கிறவர் யாராய் இருந்தாலும், அவருடைய பாவங்கள் எத்துணை கொடுமையாய் இருந்தாலும் அவைகளை அவர் மன்னித்து அவனுக்காக தந்தையிடத்திலே பரிந்து பேசி அவனை நீதிமானாக நிறுத்துகிறார். புதிய ஏற்பாடு எனக்கு கற்றுத்தருகிற சத்தியம் இதுதான். அருமையான தேவ மக்களே, இந்த நீதிமானை, இந்த நீதிபரரை நாம் முழுமையாய் அறிந்திருக்கிறோமா? அவருக்கும் நமக்கும் என்ன உறவு என்பதிலே தெளிவுள்ளவர்களாக இருக்கிறோமா? ஏன் அவர் இல்லாமல் கடன் கூட நாம் வாழ முடியாது என்பதை உணர்ந்திருக்கிறோமா? ஆம், நாம் கடவுளின் வருகையிலே நீதிமான்களாக வெளிப்பட வேண்டுமானால் அதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை தேவை. கடவுளின் அன்பை நமக்கு கொண்டு வருவதற்கு கிறிஸ்து ஆதாரமாய் விளங்கினார். கிறிஸ்து தான் கடவுளின் கிருபையை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள ஆதாரமானவர். அவர் இல்லாமல் கடவுளின் கிருபையை, கடவுளின் அன்பை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகையினால தான் அவருக்கு வேதம் என்ன பேர் கொடுக்கிறது? கிருபாதார பலி. இந்த கிருபாதார பலியை அவர் எப்படி செலுத்தினாராம்? தம்முடைய ஜீவனை கொடுத்து செலுத்தினார். மனிதன் கண்ட மிருகங்களின் இரத்தத்தை சிந்தி கடவுளின் அன்பை பெற விரும்புகிறான். ஆனால் அவர் என்ன பண்ணினார் தெரியுமா? எந்த மிருகத்தின் பலி இரத்தத்தையும் அவர் சிந்தாமல் தம்முடைய சொந்த இரத்தத்தையே சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். அவருடைய சொந்த இரத்தம் எப்படிப்பட்டது? உங்களிலும் என்னிலும் ஓடுகின்ற இரத்தம் அன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் ஓடிய இரத்தம். அது என்ன இரத்தம் தெரியுமா? அது பாவமற்ற பரிசுத்த இரத்தம். அது பரிசுத்த இரத்தம். பாவியாகிய என்னுடைய இரத்தத்தை சுத்தி செய்ய பரிசுத்தராகிய கிறிஸ்துவின் இரத்தத்தால் மாத்திரமே முடியும். ஆதலினாலே தான் கிறிஸ்து எனக்கு தேவை. இந்த கிறிஸ்துவை நான் எனக்கு சொந்தமாக்கி கொள்ளும் போதும் அவர் என்னை பாவமற சுத்திகரித்து தம்முடைய வருகையிலே என்னை நீதிமானாக ஆண்டவரிடத்திலே காட்டி, அப்பா, இந்த மனிதனை நான் என் பரிசுத்த இரத்தத்தை சிந்தி நீதிமானாக்கி இருக்கிறேன், இவனை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி அப்பாட்ட கெஞ்சுவாராம். இதுதான் ஆண்டவர் செய்கிற காரியம். இந்த இயேசுவை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளுவோம். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம். அவருக்கு அஞ்சுவோம். அவருடைய அடியொற்றி நடக்க கற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் இந்த செய்தி உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய நேசகுமாரனும் எங்கள் அருமை மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து எந்த அந்நிய இரத்தத்தை கொண்டும் எங்களை பரிசுத்தப்படுத்தாமல், எங்களை நீதிமான்களாக்காமல், தம்முடைய சொந்த இரத்தத்தை, குற்றமில்லாமல் அவர் பட்ட பாடுகளினால் சிந்திய இரத்தத்தை எனக்காக சிந்தி என்னை நீதிமானாக்கி இருக்கிறாரே. உம்முடைய நேசகுமாரன் சிந்திய இரத்தத்தை நீர் எனக்காக ஏற்றுக்கொண்டு என்னை நீதிமானாக உம்முடைய சமூகத்திலே வைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பெற்ற இந்த மீட்பை நான் பேணி காத்துக்கொள்ள எனக்கு அறிவுதார். உலகத்தின் எந்த சக்தியும் இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை என்னிடமிருந்து பறித்து கொள்ளாதபடிக்கு பார்த்து கொள்ள உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் அருந்துணையை எங்களுக்கு தந்தருளும். மீட்பர் இயேசுவின் வழியை பணிந்து வேண்டுகிறேன் எங்கள் செல்ல தகப்பனே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் தொடர்ந்த வழிநடத்தலும் பாதுகாவலும் அன்பு தேவ ஜனமே உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென். ஆமென்.